ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். நான் ரசித்த மிகவும் அழகான பதிவு. அவசியம் முழுமையாக படித்துவிட்டு பிறருக்கு பகிருங்கள். ஒரு நடுத்தர குடும்பம் வீட்டில் நடக்கும் ஒரு பதிவு. மகன் வீட்டில் இருக்கும் பிடிக்கவில்லை. ஃபோனை ஆக் பண்ணாமல் வெளியே போகிறான். ஆளில்லாத ரூமில் டிவி ஓடுகின்று பார்த்து அதை ஃபோனவை இன்ஸ்டால் வைத்து கீழே கிடந்து பார். இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அப்பா அவனை நச்சரித்து கொண்டே இருப்பது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நேற்று வரை அவனை வீட்டில் இருந்தான். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது இருந்தது. இன்று அவனுக்கு வேலை நேர்காண அழைப்பு வந்திருந்தது. வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விடு என்றும் அப்பாவின் நச்சரிப்பு குறையும் ஏனில் கொண்டான். நேர்காணல் கிளம்பினான். கேட்ட கேள்விக்கெல்லாம் தயங்காமல் தெரியாமல் பதில் சொல்ல, தெரியவில்லை என்றால் தெரியாமல் எதிர்கொள்ள என்று செலவுக்கு கூட பணம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் அப்பா. நேர்காணல் அனுப்பி கொண்டிருந்த பார்த்தபடி முகவரி காணில் அழைக்கும் பட்டியலிருந்து முகவரி சேர்த்து மகன். கட்டிடத்தில் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி வேலை இல்லை. கதவு சற்று திறந்திருந்தது. தாளும் அதனும் தாழ்பாவும் மட்டும் வெளியே நீட்டு கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் இடித்து விடுவார் என்று போல் இருந்தது. அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைத்தான். நடைபாதையில் இருபுறமும் அழகான மலர் செடிகள் வரையற்றனர். தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தது. காவலாளி மோட்டார் அணைப்பதற்காக குழாயில் அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான். தண்ணீர் சொட்டி சொட்டாக பாய்ந்தாமல் நடைபாதையில் நனைந்து கொண்டே இருந்தது. குழாயில் கையில் எடுத்தவன் செடியில் அடியில் நீர்ப்பாடியில் போட்டுவிட்டு வரவேற்பையில் யாருமில்லை. நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறும் அறிவிப்பு வைத்தனர்கள். மெதுவாக படியில் ஏறினாள். நேற்று இரவில் பாராட்டப்பட்ட விளக்கு காலை 10 மணி அளவுக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. விளக்கு அணைக்காமல் செல்கின்றாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதுக்கு ஒலிப்பது போல தெரிந்து எரிச்சல் வந்தது. படியில் இருந்த அந்த சுவட்டை இருக்கே விளக்கை அணைத்தான். படியில் பெரிய ஹாலில் ஏராளமான கால்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். கூட்டத்தில் பார்த்து மகனுக்கு ஒரே திகைப்பு. நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று மனசாட்சிக்கு படபடன் என்று ஆரம்பித்தது. பதத்துடன் அறைக்குள் நுழைந்த காலடியை வைத்தான். மிதிலடிந்த வெல்கம் என்று எழுத்து தலைகீழாக இருந்தது கவனித்தான். அதை அவருந்துடன் துணையுடன் அதை காலை சரி செய்துவிட்டு உள்ளே நுழைத்தான். அறையில் முன்முறத்தில் நேர்காணும் நிறைந்த இளைஞரின் அமர்ந்திருந்தது பின்பக்கத்தில் பல மின்விசிறி சும்மா சுற்றி கொண்டு இருந்தனர். யாரும் இல்லை, ஏன் அறையில் விசிறி கொண்டே ஓடுகிறது என்று அம்மாவு கேள்வி காதுக்குள் ஒலிக்கிறது. மின்விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞருடன் சென்று அமர்ந்தான். இளைஞரின் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டார். இதனால் என் மனதுக்கு கேள்வி என்பது மகனுக்கு தெரியவில்லை. களத்துடன் நேர்காணல் அதிகரித்து முன்பு நின்று சர்பெட்டுகளின் வாங்கி பார்த்து அதிகாரியின் அதை பிரித்து பார்க்காமலே நீங்கள் எப்போது வேலைக்கு சேருங்கள் என்று கேட்டார். இது நேர்காணலின் கோட்பாடும் புத்திய கூர்மையை கேள்விக்கு இல்லை. வேலை கிடைக்க விட்டதாக அறியக்கூடிய என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன். என்ன யோசிக்கொண்டே என்று பாஸ் கேட்டார். நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை. கேள்வி பதில் ஒருவனின் மேலே தெரிந்து கொள்ள கடினமான அதன் செயல்பாட்டு அடிப்படையில் வைத்து விட்டோம். கேமரா மூலம் கண்காணித்தோம். இங்கு வந்த எந்த இளைஞரும் தேவையில்லாத மின்விசிறியும் நீரி எறிந்த மின்விளக்கும் ஓடிக்கொண்ட விசிறி எதையும் சரி செய்யவில்லை. தேர்வு செய்துகிறோம் என்றார். அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எச்சரிக்கையாக தரும். அந்த ஒழுக்க முறை என்று வேலை வாங்கி தந்துகிறது என்பதை அறிந்தது போது நிகழ்ச்சியாக இருந்தது. அப்பாவின் மீது எரிச்சல் சுத்தமாக தணிந்தது. வேலைக்கு செல்லும் இடத்தில் அப்பாவையும் அழைத்து செல்லும் முடிவெடுத்து சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன். அப்பா நமக்காக எந்த செயலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும். விழுவியில் உங்கள் வழியில் நினைக்கும் எந்த பாறையும் சிலையும் தில்லை. வழியை பொறுத்ததாக சில பாறைகளும் சிலையாக நமக்குள் இருக்க வேண்டதாக சில தீய குணங்களை கண்டிப்பாக தண்டிக்காமல் சிறிய நேரம் விழாக்காக நமக்கும் தெரியும். தந்தை உள்ள போன்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதால் தான்
நம் கலரை தூக்கி கொண்டு கண்ணாடியிடம் நின்று அவர்களின் உருவாக்கம் சிலாக்கி நம் அழகிய பார்த்து கொள்வது அந்த தந்தை என்ற உளியில் செதுக்கி வைக்கிறோமோ. தன் தாயை குழந்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு தன் தாலாட்டுவாள் என்று கதை சொல்லி வைப்பாள். ஆனால் தந்தை அப்படியல்ல. தன் கனவுக்காக உலகத்தை தன் மகனுக்கு காண வேண்டும் என் தோளின் மீது அமர்ந்து வைத்து தூக்கி கொண்டு காட்டி கொண்டு போவார். ஒரு சொல் கதை அம்மா, அதே ஒரு சொல் சந்திரமா அப்பா. தாயை கஷ்டப்படுத்ததை விட கண்டுபிடித்து விடலாம். அந்த தந்தை கஷ்டப்படுத்தது பிறகு சொல்லி நமக்கு 5 வயதில் ஆசபாசம் இருப்பது வயதில் வில்லனாகவும் தெரியுது. அந்த தந்தையின் இருந்ததோடு மட்டுமல்லாமல் நம்ம நண்பகாகவும் பாதுகாக்க தெரிகிறார். தாய் முதுமையில் மகளிடம் புகுந்த காலத்தில் நடத்து கொண்டு விடுவாள். அந்த வித்தியத்தை தந்தை தெரிந்தது. கடைசி வரை தான் மனிதன்தான். எனவே தாயே தந்தையே உயிருடன் இருக்கும்போது உதாசித்துப்பட விட வேண்டாம். இறந்த பின் அழுவதற்கு அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.